இந்த சகல ஜீவராசிகள் எல்லாம் இருக்க அதுகளுக்கு உணவாகுது. அது இலைகள் கொஞ்சோண்டு இருந்தா கூட சகல ஜீவராசிகளும் அதனால பழைச்சு போடுது. எறும்புகள் போன்ற சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் முளைகிறது. பல கோடி பக்தவர்கள் எல்லாம் முளைகிறது. அது மாதிரி எம்பெருமானும் தான் அமுது செய்து கைவாங்கின பிரசாதத்தால் பல கோடி பக்த வர்க்கங்கள் உஜ்ஜீவிக்க தாம்படி இருக்கின்றது. அடுப்பாக நிச்சயமாக பெருமாள் கண்டறிய பண்ணப்போம் இந்த பிரசாதத்தை வாங்கி நம்மளால சாப்பிடுறோம். நிறைய இடத்துல பகவானுக்கு அமுது படைச்சிட்டு அன்னதானங்கள் பண்றோம். எத்தனை இடத்துல நடந்திருக்கு. திருமலையில நிச்சயமாக அன்னதானம் நடந்துருக்கு. ஆழ்வானுடைய சன்னதியில அந்த காலத்துல ஆழ்வான் வந்து நிச்சய தர்மமாக அன்னதானங்களே பண்ணியிருந்தார். காத்தாலும் சாயங்காலம் அதே ஒரு பொழுதுபோக்காக அவர் வைத்திருந்தான்னு பார்க்கிறோம். அத்தனை இதெல்லாம் பண்றார். அதே மாதிரியாக பகவானுடைய கண்டறியப்பட்ட பிரசாதங்களை எல்லாம் நாம் வாங்கி உஜ்ஜீவிக்கிறோம் இல்லையா? அது மாதிரியாக யானை மிக நீண்ட கையுடையது. கைனா தும்பிக்கை கை இருக்கு. எம்பெருமான் அலம்புரிந்த நெடுந்தடக்கையன், அலம்புரிந்த நெடுந்தடக்கையன் அவர் சொல்றது. அப்புறம் யானை தான் இறந்த பின்பும் உதவுகிறது. ஒரு பழமொழி நாம் கேட்டுக்கோங்க. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் சொல்றோம். அப்படிப்பட்டதான ஒரு மதிப்பு உடையது யானை. அதே மாதிரியாக எம்பெருமான் தீர்த்தம் பிரசாதித்து தன்னடிச்சோரிக்கு எழுந்தருளின பின்பும் இதிகாச புராணங்கள் அருளிச் செயல்கள் மூலமாக தனது சரீரங்களை உணர்த்தி உதவுகின்றான். கண்ணபிரான் இங்கிருந்து கிளம்பினார். ராமவர்த்து முதல்ல ராமன் இங்கிருந்து தன்னடிச்சோரிக்கு எழுந்தார். அப்ப என்ன பண்ண, அங்க அயோத்தியால யாரா இருந்தாலும் அத்தனை விதமான சகல ராசிகளையும் அவர் தன்னுடன் சோழிக்கு எடுத்து போனாராம் அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாருன்றோம். அதே மாதிரி கிருஷ்ண பகவான் இங்கிருந்து போனார். அவருடைய இதிகாசமாக இன்னும் இருந்துருக்கு. நம்மளுக்கு பகவத்கீதையானது வழிகாட்டு இருந்தது. அந்த மாதிரியாக அவர் தன்னடிச்சோதிக்கு போய் சேர்ந்தார்களோ அவருடைய சகாயம் நமக்கு என்னைக்குமே ஒரு விதத்துல இருந்தே இருக்கு. அப்படியா? யானைக்கு ஒரு கையே உள்ளது. எம்பெருமானும் அது மாதிரி வேண்டி செல்லாம் தரும் கோதில் வள்ளலாகையாலே கொடுக்கும் கையொழிய கொள்ளும் கை உடையனன் பகவான். அதாவது எப்பவுமே கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவன் தான். அதனாலே சிவந்த கைகள் ஆச்சு அவருக்கு, பெருமாளுக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி கொள்வன் நான் ஒரு இடத்துல அவர் சொல்றது, கொள்வன் நான் மாவலி மூவடி காவனும் கல்வனே கல்வனே அன்றோ அப்படின்னு. மாவலி கிட்ட போய் 3 அடி மண் கேட்கிறாங்க. அப்ப இவர் ஏற்றுண்டாதான் சொல்றோம். ஆனா அது வந்து கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஏன் தெரியுமா? கள்ளத்தனமாக அது ஒரு இது பண்ணார், ஒரு வியாஜத்துக்காக பண்ணது. அதனால கொள்வன் நான் மாவலி மூவடி தாவனும் என்னதும் கல்வமை அன்றோ அப்படின்னா அது தானும் சுவார்த்தமாக அன்றோ அப்படின்றா பொருள் கொடுப்பார். அடுத்ததாக பாகனுக்கு ஜீவனங்கள் சம்பாதித்தரும் யானை, சம்பாதித்து தருகிறது யானையானது இல்லையா? அந்த பாகனுக்கு என்ன கிடைக்கிறது? அது இந்த யானையானது போய் எல்லாத்தையும் ஸ்வீகரிக்கலாம். அதை வச்சு சாப்பிடுறது இல்லை. துட்டு வாங்கி துணிகள் எப்படிதான் வாங்குவாங்க? அழகா வாங்கச்ச ஒரு நாணயம் கொடுத்தாரோ அது இன்னும் ஒரு மேக்னெட் இருக்க மாதிரி அதுக்கு இதுலேயே வாங்கிட்டு அழகா வச்சுட்டு அந்த பாகத்தை கொண்டு சேர்த்துறது. அந்த மாதிரியாக பகவான் படத்துல என்ன பண்றாரு? அர்ச்சக பிரச்சாரம் இருக்கும். இந்த நம்ம காலட்சேப அதிகாரிகளுக்கு எல்லாத்துக்குமே பகவான் நம்மளுக்கு வழி பண்ணி ஏதோ வாங்கித்தர, சன்மானங்கள்லாம் வாங்கித்தர, சம்பாவனைகள்லாம் வாங்கித்தர. இப்போ அழியனுக்கு ஜிடிடி தேவஸ்தானம் மூலமாக இந்த இது கிடைக்கிறது இல்லையா? இது ஒரு பெரிய பாக்கியத்தை பகவான் ஏற்படுத்தி கொடுத்து ஏதோ ஒரு இதுக்கு இப்போ ரிட்டர் ஆகிட்ட நீ ஏதாவது பண்ணு, அதுவும் பெருமாளுடைய கைகள் பண்ணுன்னு சொல்லி எனக்கு நான் கொடுத்துருக்கிற மாதிரியாக பகவானுடைய அருள் ஆனது ஏதோ ஒரு வழியத்தில் நம்முடைய ஜீவனத்தை நடத்துறதுக்கு வழிபடுத்தார் அப்படின்றதாக பார்க்கிறோம். அடுத்ததாக மதக்கள் இவ்வகைகளாக யானையாகிய கண்ணனை உடையவன் நந்தகோபாலன் வந்து பொருள்படுது. அடுத்ததாக மதக்களில் ஐந்துமவன் மதமுண்டு களிர் போன்றவன் அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் விஷயம் சொன்னோம். இப்போ கந்தம் கமழும் குழலி அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். மாதர்கள் செண்பக மல்லிகையோடு செங்கழுநீர் இருவாட்சி என்பவர் பூவும் அவருடைய இதில் தரிசிக்கிறாங்க இல்லையா? அந்த இதெல்லாம் வச்சுட்டு குழலினை சூடி நறுமணம் அவரை விளங்குகிறார்கள் பெண்மணிகள்.
क्षमा पुष्पम विशेषतः शांति पुष्पम तप पुष्पम ज्ञान पुष्पम तदैव च सत्यम अष्टविधम पुष्पम विष्णो प्रीतिकरम भवे அப்படின்ற மாதிரியாக பகவானுக்கு பிரீத்தியான விஷ்ணுவுக்கு பிரீத்தியான 8 விதமான புஷ்பங்களை எல்லாம் அவர்கள் அவருடைய திருவடியிலே தரித்துக் கொள்கிறார்கள் என்பதான திருவடியிலே எல்லாம் திருவுள்ளத்திலும் சரி திருவடியிலும் சரி எல்லா இடத்திலையும் அவர்கள் தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களும் நறுமணம் மிக்கவர்களாகவே கந்தம் திகழ்வர்களாகவே இருக்கிறார்கள் என்பது காட்டப்படுகின்றது. கடை திறவாய், கடைனா ஆபரணம் அர்த்தம், கடைனா ஆபரணம் அப்படின்னு அர்த்தம். சர்வ வித்யா நிஷத்யா என்று மகான்களை சொல்வது அவரவர்கள் எதிர்பார்க்கும் சகல அர்த்தங்களும் கிடைக்கக்கூடிய கடை இது காலட்சேப கோஷ்டி தான். நம்மளுக்குதான் கடையினா எது எந்த இடத்துல மந்திரங்களுடைய அர்த்தங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அது கடைனா கோஷ்டின்னு ஒரு அர்த்தம், ஆபரணம் அர்த்தம். ஆபரணம்னா பகவானுக்கு சூடக்கூடியதான இந்த மந்திரார்த்தங்கள்லாம் இந்த இது சொல்றோம், திருமந்திரம்னு சொல்றோம், துவயன்னு சொல்றோம், சர்ம ஸ்லோகம்ன்றோம், இதெல்லாம் பெருமாளுக்கு அடிகளம் மாதிரி இருக்கிறது தான். இதெல்லாம் எங்க கிடைக்கிறதுன்னா கடையில் கிடைக்கிறது. எந்த கடையில் கிடைக்கிறது? கோஷ்டியாக கிடைக்கிறது. எந்த கோஷ்டியானது? காலட்சேப கோஷ்டிகளாகுது, ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த மாதிரி கோஷ்டிகள் தான் இதெல்லாம் இந்த மாதிரி வஸ்துக்கள்லாம் கிடைக்கிறது. அதிலே எங்களை புக வைத்தபடியாக பொருளை நம்ம எடுத்துக்கோம். அந்த மாதிரி இடத்துல நம்மளை அபேட்சிக்கிறபடி அப்படின்றதாக. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழியானது பார்த்துருப்போ குப்பைகளில் கிடைக்கும் ரத்னங்களையும் முக்கால் கொத்தி எடுத்து விடும், முக்கால் கொத்தி எடுத்து விடுறதுன்னு பார்த்தோம். அது கொத்தி கொத்தி அதில் கொத்தி கொத்தி நம்ம மூக்கில் இது பண்ணி கழித்து நல்ல ரத்னங்களையும் நெல்மணிகளையே பொறுக்கி சாப்பிடுறது, தானியங்களாக சாப்பிடுறதுன்னு நம்ம பார்க்கவே முடியாது. அதே மாதிரி அதுதான் சொன்னோம், ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தில் இது குறிப்பிடப்படுகின்றது. அது எப்படி இருப்பான்னு சொல்லி சொன்னோம். கொக்கை போல் இருக்கும், கோழியை போல் இருப்பான், உப்பை போல் இருப்பான், உண்மை போல் இருப்பான்னு சொல்லி ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணத்தை ஒரு ஆச்சாரியத்தை ஒரு அடியவர் கேட்கும்போது சிஷ்யன் கேட்கும்போது அவர் சொல்றதாக நம்ம குறிப்பிட்டு சொன்னோம். அதுதான் இங்கே குறிப்பிடப்படுது ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். எல்லே இடங்களிலே அதில் பார்த்தோம், நானே தான் நாயனிகான்ற மாதிரியாக வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் என்பது பிரசித்தமான வார்த்தை ஆயிற்று. சாரகிராகிகளான சச்சிஷ்யர்கள் பல இடங்களிலும் பிரார்த்திக்க வந்து இருக்கிறார்கள் என்று இன்னொரு பொருளாது. இவெல்லாம் என்ன பண்றா, சிஷ்யர்கள் தான் எங்கெங்க இந்த மாதிரி நல்ல வழிகள் கிடைக்கிறதோ, நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சென்று இவர்கள் அதை பெறுகிறார்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் தான். அடுத்ததாக மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி மாதவ பிரியாம் என்கிற ஸ்ருதியின்படியே மாதவ திவ்ய மகிழ்ச்சியாக விளங்குவையாக மாதவி, மாதவன் மாதவி, மாதவன் மாதவி. அதே மாதிரியாக மாதவி என்கிறது. இந்த பந்தல்ன்றது ஒரு நிழல் தரும் இடத்தை பந்தல்னு சொல்றோம். பிராட்டியின் அபிமான நிழலிலே இருக்கிறோம். பந்தல்னு அர்த்தம், நிழல் அர்த்தம். எப்படிப்பட்ட நிழல்? பிராட்டியினுடைய அந்த அபிமான நிழல், அதிலே நாம் ஒதுங்குகின்றோம். அப்படிப்பட்ட ஒதுங்குகின்ற கோயில்கள், இந்த கோயில்கள் நம்மளை தான் குறிக்கிறது. அப்படிப்பட்ட ஒதுங்குகின்ற கோயில்கள் அப்படின்னு. அதுபோல உபத்வாதேசே என்று வைத்துக் கொள்ளும் ஆச்சாரியர்களால் போஷிக்கப்படும் அவர்கள் குயிலாக இலட்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். பிகஹா கூஜதி பஞ்சமம் ஒரு வார்த்தை இருக்கு. பிகஹா கூஜதி பஞ்சமம் என்கிறவர்களே குயில் கூவுகிறது. எப்ப கூவுறது? அது கூவுறது அது பஞ்சம ராகம்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி இவாளுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது பஞ்சம ராகம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியாக ஆச்சாரியர்கள் சொல்லும் சொற்கள் தான் இல்லையா, இது 5வது வேதம். 4 வேதம் தெரியும் நம்மளுக்கு. 4 வேதம் என்னென்ன? ரிக் வேதம், யஜுர் வேதம், சாமவேதம், அதர்வ வேதம்னு 4 வேதங்கள் சொல்றோம். ஆனா இந்த ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் 5வது வேதமா எடுத்துக்கலாம்னு. அதே மாதிரியாக மகாபாரத ராமாயணத்தை 5வது வேதம்னு சொல்றார், மகாபாரதத்தை 5வது வேதம் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவா. அந்த மாதிரியாக ஆச்சாரியர்கள் குறிப்பிடுறதெல்லாம் 5வது வேதமோ என்னெல்லாம்படியாக இருக்கும் அப்படின்னு. பந்தார் விரலி ஹரே விகரசி கிரீடா கந்து கைரவ ஜந்துபிகி என்கிறபடியே
லீலோபகரணமாயிருக்கின்ற பிராணிகளையே பந்தாக சொல்லுகிறது. இவர்களை கைப்படுத்தி அவர்களோடு பொதுபோக்குவர் ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். செந்தாமரை கையால் உபதேச முத்திரை கொண்ட கைகள், திருக்கைகள் அர்த்தம். செந்தாமரை கையால்னா அதை உபதேசம் பண்றார். பெருமாளும் இப்படிதான் வச்சிருக்கார் இந்த முத்திரை, தாயாரும் இப்படிதான் வச்சிருக்கார். உடனே கேட்டாலும் பெருமாள் தான் அப்படி வச்சிருக்காரு, எங்களுக்கு ரட்சணம் பண்றான்னு சொன்னா நீ ஏன் அப்படி வச்சிருக்காருன்னு கேட்டாலும் அர்த்தம். உடனே சொன்னாலும் பெருமாள் வச்சிருக்கு உங்களெல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக இருக்கு. ஆனா நான் எதுக்கு அதை வச்சிருக்கேன்னா பெருமாள் ஒரு வேலை கோபப்பட்டு அவங்களுக்கு பண்ணலன்னு சொன்னா உங்க காப்பாற்றுறது அந்த வேலையை நான் பண்றதுக்காக வச்சிருக்கேன். அப்போ புருஷகாரன் எவ்வளவு அதுதான் தெரிந்து வரணும் தாயாருக்கு தெரிந்து. அந்த மாதிரியாக இந்த இடத்துல இந்த உபதேச முத்திரையை கொண்டபடி திருக்கையினால் என்றபடி சீரார் மலையொழிப்ப வந்து திறவாய் துவனிப்பொருள்கள் மல்கும்படி உபதேசி அழுத்தள்ள வேணும். இந்த வேதங்கள்லாம் சொல்றோம், அந்த துவனிகள்லாம் நிறைய பொருளோட இருக்கு, அர்த்தத்தோட இருக்கு. அந்த துவனியை கடாம சொன்னோம்னா வேத மந்திரங்கள் நல்ல பலனை கொடுக்கும். ஆனா அதை எங்கெங்க ஏற்றத்தாழ்வுலாம் பண்ணணுமோ அதெல்லாம் சொல்லி இருக்குல்ல, அது பிரகாரம் இது பண்ணோம்னா அது நல்ல பலனை கொடுக்கிறது. அது மாதிரி துவனியை கொண்டுதான சீரார் வலையொழிப்ப, இந்த வலை ஒழிச்சாக்கோ அது கூட ரொம்ப சீரா ஒரே சீராக இருக்கு. சீரார் வலையொழிப்ப வந்து தருவாய். அந்த மாதிரி துவனி ஒருவரை மல்கும்படி உபதேசம் தருள வேணும் என்று அர்த்தமாகிறது. மகிழ்ந்து எம்முடைய நிர்பந்தத்துக்காக அன்றைக்கு தம் பேராக உகந்து உபதேசிக்க வேணும். ஏதோ நாம கேட்கிறோம் அப்படின்றதுக்காக நீங்க இது பண்ணுவாங்கன்னா மகிழ்ந்து அந்த பொருள் இல்லை. இந்த இடத்துல தானாவே பெருமாள் ஆகட்டும் பிராட்டி ஆகட்டும் நம்முடைய சேவையை மகிழ்ந்து உகந்து எங்களுக்கு இது அருள் புரியணும், திறக்கணும், கதவை திறக்க வேண்டும் அப்படின்றதால இன்னொரு ஒரு ரசமான விஷயம். கண்ணனுக்கும் நப்பின்னையும் ராமானுசனும், கண்ணனுக்கு நப்பின்னையானவனும் ஒரே ஏற்றம் தான். அதே மாதிரி நம்முடைய சுவாமி ராமானுஜர் இருக்காரு, அவரையும் ஒரே தட்டில் தான் வைத்திருப்பார் கண்ணபிரான் அப்படின்றத பார்க்கலாம். எப்படின்றத பார்க்கலாமா? அந்தரங்கமான ஒரு சுவாபதேசம் அர்த்தம், அந்தரங்கமான சுவாபதேச அர்த்தம். தக்கார் பலர் தேவிமார் சால உடையீர் என்றும் பல்லாயிரம் பெருந்தேவிமாரோடு என்றும் சொல்லுகிறவர்களே கண்ணபிரானுக்கு எத்தனையோ மகிழ்ச்சிகள்லாம் இருக்கா. இவ அவதாரத்தில் பல பல தேவிமார்கள் இருந்தாலும் திருவாய்ப்பாடியிலே இருக்கின்ற நப்பின்னை கிட்ட அதிக பிரேம உண்டு அவருக்கு. அதே மாதிரியாகத்தான் எம்பெருமானுக்கு அபிமத விஷய பூதர்கள் என்று பல ஆச்சாரியர்கள் பலர் இருந்தாலும் நம்முடைய எம்பெருமானாராகிய சுவாமி ராமானுஜர் பேர்ல தனி பிரீச்சையவருக்கு உண்டு. அவன் திருமுள்ள உகந்த பேராசிரியர் ஆனால் நம்முடைய சுவாமி எம்பெருமானார். அதே மாதிரி இன்னொன்று, ஒருவருக்கும் அடங்காத 7 காளைகளை வழியடக்கி கண்ணபிரான் நப்பின்னை பிராட்டி புணர்ந்தான்னு பார்த்தோம். அதே மாதிரியாக பகவான் எம்பெருமானார் பரிகிரித்து ஒருவருக்கும் அடங்காத காளை போன்ற 7 விரோதிகளை கலந்தெடுத்தான். அந்த 7 விரோதிகள் யார் யார் அப்படின்னு பார்க்க போனோம்னா, அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே, அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியே, அடர்ந்து வரும் குதிர்ச்சிகளை அறுத்துவந்தான் வாழியே, செருகலிய சிறிதுவர தீர்த்தி வைத்தான் வாழியே, தன்னரங்க செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே, மறையதனில் பொருளனைத்தும் வாய்மொழிந்தோன் வாழியே, மாறன் உரை செய்து தமிழ் மலை வளர்த்தோன் வாழியே, அளவிக நெற்கரு